அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 5/8/2024 அருமையான ஆடி மாதம் 20ஆம் நாள் திங்கட்கிழமை பிரதமை திதியோடு இருக்கிறது. திங்கட்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை போய் வழிபட்டு விட்டு வாருங்கள். சந்திர பகவானுக்கு கொஞ்சம் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது கோவிலில் நெய்வேத்தியத்துக்கு அரிசி கொண்டு போய் கொடுத்துட்டு சந்திர பகவானை வழிபட்டீங்க அப்படின்னா சந்திரன் அரிசி இரண்டும் கனெக்ட் ஆகி உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடைபெற ஆரம்பிக்கும். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். மாலை 6:36 வரைக்கும் பிரதமை திதி, அதன் பின்பு வளர்பிறை தோதியை திதி இருக்கிறது. மாலை 4:36 வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரம், அதன் பின்பு மகம் நட்சத்திரம் இருக்கிறது. காலை 11:34 வரைக்கும் வேதிபாதம், அதன் பின்பு வரியான் நாமயோகம் இருக்கிறது. வேதிபாத நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சதயம், யோகாதிபதி ராகு, அவயோக நட்சத்திரம் பூரம், அவயோகி சுக்கிரன். வரியான் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி, யோகாதிபதி குரு, அவயோக நட்சத்திரம் உத்திரம், அவயோகி சூரியன். காலை 6:04 வரைக்கும் கிம்ஸ் துக்குணம் கரணம் இருக்கிறது புதன், அதன் பின்பு மாலை 6:36 வரைக்கும் பவகரணம் செவ்வாய், அதன் பின்பு பாலவகரணம் ராகு. வேதிபாதமும் வரியானும் ஒன்றாக இருக்கிறது. திங்கட்கிழமை சந்திரனே அரிசி. அதனால் வேதிபாதம் வரியான் அன்னதானம் செய்ய வேண்டிய நாட்கள். வேதிபாதமும் வரியானும் ஒன்றாக இருக்கிறது. வேதிபாதம் நாமயத்தில் பிறந்தவர்கள், வரியான் நாமயத்தில் பிறந்தவர்கள், நான் நேற்றே வேதிபாதத்துக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னாலும் மீண்டும் ஒரு முறை அன்னதானம் செய்யுங்கள். ஒருத்தருக்கு முடிஞ்சால் ஒருத்தருக்கு பண்ணுங்கள், 10 பேருக்கு முடிஞ்சால் 10 பேருக்கு பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சக்தியோ அதை செய்யுங்கள். இறைவனே உங்களிடம் வந்து பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவான். உங்கள் பாக்கெட்டில் என்ன இருக்குன்னு கடவுளுக்கு தெரியும் சாமி. அவன் எல்லாம் தெரிஞ்சவன், உங்களையே படைத்தவன். அவனுக்கு தெரியும் நீங்கள் பாக்கெட்டில் பணம் வச்சுக்கிட்டு இல்லைங்கிறீங்களா, உண்மையிலேயே உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு இறைவனுக்கு தெரியும். நாம் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், ஆனால் என்னப்பன் சொக்கநாதனை ஏமாற்ற முடியாது. நீங்கள் கரெக்டாக நிற்க வச்சு வசூல் பண்ணிவிடுவார். நம்மால் எங்கேயா ஒரு இடத்துல நம்மளை போய் ஹாஸ்பிட்டலில் போட்டு வசூல் பண்ணத்தான் போகிறாரு. ஏன்னா வேதிபாதம் வரியான் கடுமையான நாமயோகங்கள். என்றாவது ஒரு நாள் பல லட்சம் ரூபாயை கொண்டு போய் மருத்துவமனைக்கு செலவிட போகிறீங்க. அதை சிறுக 100 ரூபாயாக, 500 ரூபாயாக, 1000 ரூபாயாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் செலவு செய்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் டேலி பண்ணிடுவார். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு 10 லட்ச ரூபா இழக்கணும்னு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு வேதிபாதம் வரியானுக்கும் 1000 ரூபா 2000 ரூபாயாக செலவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அது 10 லட்சம் ஆகிடும். நம்மளால் அதுக்கு எதுக்கு டேலி, இப்போ நல்லா இருப்போம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவார். வாழ்க்கை விடியலோடு வந்து விடும். அதனால் தயவு செய்து வேதிபாதம் வரியான் நாமயத்தில் பிறந்தவர்கள் அன்னதானம் செய்யுங்கள். கடமை இது, கட்டளை இது, அதான் விஷயமே. வாங்க, பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 4ஆம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க. அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி, 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி, 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி, 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள். 9ஆம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள். 10ஆம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 3ஆம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பின்பு உங்களுக்கு 3 ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம், 6ஆம் ஜாமம் இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி, 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 10ஆம் ஜாமம் அரசு பிரம்ம முகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம் படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது. அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள். புதிய முயற்சி அல்லது
உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபக்ஷி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு. நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், உங்களுடைய பக்ஷி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு 100% வெற்றி, 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை, 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 7ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி, 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 10ஆம் ஜாமம் துயில். பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, உங்களுடைய பக்ஷி மயில். முதல் 2 ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி, 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 5ஆம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி, 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி, 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 8ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி, 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, 10ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் திங்கட்கிழமை எப்படி இருந்துன்னு பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.